பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அம்மா. இனியும் நீங்க எங்களை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நானும் என் பொண்ணும் உங்க பையனோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டோம். நீங்க முழுசா நம்பலாம். தமிழ், சொல்லிட்டு வா, நாம கிளம்பலாம். போயிட்டு வர ஃப்ரெண்ட் அம்மா. பாய். பாய் தமிழ். என் பையன் வாழ்க்கைக்கு நீ வேண்டாம் பாரதி. அது சரியா வராது. என்ன ஆதி, டயர்டா இருக்க? தூங்க போறேன்னு சொன்ன, இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஏன்பா அப்படி கேக்குற? இல்லம்மா, நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி முடிச்சிட்டேன். அதனால தான் கேட்டேன். இல்லையேப்பா, ஏதாவது கனவா? போ, இன்னும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. இங்க அழுதுருவனோன்னு பயமா இருக்கு. பாரதி, நான் வந்து நிக்கிறது தெரிஞ்சும் என்னை பார்க்கவே கூடாதுன்னு திரும்பி நிக்கிறீங்கல்ல? நீங்க என்கிட்ட கடைசியா பேசி ஆழமா உங்க கண்ணால என்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? என் மனசு உங்க பார்வைக்காக தவம் கிடக்குது பாரதி. அன்னைக்கு நீங்க தமிழ்கிட்ட நடந்துகிட்ட முறையில எனக்கு உடன்பாடு இல்லாம தான் நான் உங்களை திட்டேன். ஏதோ நான் கோவத்துல பேசிட்டேன். அதுக்காக என்னை இப்படி தனியாவே விட்டு போற மாதிரி நிக்கிறீங்களே. ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இங்க வாங்க ஃப்ரெண்ட். வாங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், என்னாச்சு?
ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? தமிழ், வேண்டாம் தமிழ். ஆதிக்கிட்ட பழையபடி ஓடி போயிடாத. தயவு செஞ்சு அம்மா கிட்ட வந்துரு ப்ளீஸ் தமிழ். ஃப்ரெண்ட், ஏன் என்கிட்ட பேச மாட்டேறீங்க? என்ன ஃப்ரெண்ட், அம்மா என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நானும் என் பொண்ணும் உங்க பையனோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டோம். அம்மா வந்துட்டம்மா, நம்ம போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா கூட நான் ஃப்ரெண்டு கூடயே போனாலும் போயிடுவேன். ஃப்ரெண்ட், என்னாச்சு? ஆச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா உங்க கூட பேசாம உங்களை யாரோ மாதிரி பார்த்துக்கிட்டு என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. நான் போறேன். ஃபோன் பண்றா. ஹலோ, என்ன பாரதி, தூங்கிட்டியா? ஏய், என்னடி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? நீ முதல்ல வந்து கதவு தர. நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். வந்து தர பாரதி. இரு வரேன்.
எதுவா இருந்தாலும் ரூம்ல போய் பேசலாம் வா. ஏய் அப்புறம் பாரதி, என்ன அப்படி பாக்குற? என்ன விஷயம்? ஏய் நான் உன்னை கேட்கணும். என்ன விஷயம் நீ தான் சொல்லணும். சொல்லு. நீ தாண்டி சொல்லணும். ஏய் நீ எதை கேக்குற? அப்பா சாமி, போதும். தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. சரி பாரதி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். உனக்கும் ஆதிக்கும் என்ன தாண்டி பிரச்சனை? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி உனக்கு ஒரு அறை வைக்கலாம் போல இருக்கு. அது என்னடி? உலகத்துல உன்னை தவிர மத்த எல்லாரையும் முட்டாள் தான் நினைச்சிட்டு இருக்கியா? நீ திருந்த மாட்ட, திருந்தவே மாட்ட. லதா, சில விஷயங்களை பேசாம இருக்கிறதே எல்லாருக்கும் நல்லது. இங்க பாரு, இந்த நல்லது நொல்லதெல்லாம் நீயே வச்சுக்கோ. எனக்கு நீ இப்ப உண்மைய சொல்லியே ஆகணும். என்னமோ நடந்திருக்கு. ஆதியோட அம்மா ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதுல இருந்து நீ சரியே இல்ல பாரதி. பாரதி, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா பாரதி? இங்க பாரு, இது ஒன்னும் கண்ணாமூச்சி ஆட்டம் இல்ல பாரதி. உன்னோட வாழ்க்கை. இந்த நிமிஷம் உனக்குன்னு யாரு இருக்கா? மாமனாரும் மாமியாரும் குடும்பம் இதெல்லாம் உன்னோட சொந்தமா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் பாதியில வந்தவங்க. எப்ப வேணாலும் போயிடுவாங்க பாரதி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு பாரதி. ஆதி மாதிரி ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அன்னைக்கு அவரோட டைரிய இதே இடத்துல உட்காந்து தானே படிச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? மனுஷன் உனக்காக உருகிறாரு பாரதி. ஆமா, உனக்கு என்ன உலக அழகின்னு நினைப்பா? ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. மெதுவா பேசுடி, யாராவது வந்துட போறாங்க. வரட்டும், எனக்கு என்ன பயம்? நீதான் தேவையில்லாம பயந்து சாவுற. ஏய், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனிமே ஆதிய பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. புரிஞ்சு போச்சு பாரதி. அந்த பாழா போன துரைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு நீ. லதா, இந்த சீன்லாம் இங்க வேண்டாம் பாரதி. உனக்கெல்லாம் கோவப்பட தகுதியே கிடையாது. இங்க பாரு பாரதி, வாழ்க்கையில எல்லாருக்கும் ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நல்லதா இருக்குமான்னு தெரியாது. ஆனா கடவுளா பார்த்து ஆதிய உனக்காகவும் தமிழுக்காகவும் அனுப்பி வச்சிருக்காரு. ப்ளீஸ் பாரதி, சொன்னா கேளு. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி ஆதி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு பாரதி. இல்லடி, இனிமே இது என்கிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபேர்வெல் டேவா? யாருக்கு? உன்னை மனசார நினைச்சு உன்னை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்ப இந்த ஊரை விட்டே போகணும்னு டிசைட் பண்ணிருக்காரே, அந்த ஆதிக்கு தான் நாளைக்கு ஃபேர்வெல் டே. என்னமோ பெருசா நடந்திருக்கு. சோ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அப்படிதானே? 2 பேரும் விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது உங்க இஷ்டம். ஆனா ஒரு ஃப்ரெண்டா என்னால அப்படி விட்டுட்டு போக முடியல பாரதி. அதனாலதான் கேட்டதும் பதறி போய் ஓடி வந்தேன். லதா,
என்ன சொல்றேன். என்ன இருந்தாலும் அது அவரோட முடிவு. இங்க பாரு பாரதி, அடி மனசுல இருந்து ஒரு விஷயத்த சொல்றேன். உன்னையும் தமிழையும் ஆதி கூட சேர்த்து வச்சு பாக்குறப்போ ஒரு அழகான கவிதைய படிச்ச மாதிரி இருக்கும். அந்த கவிதைய கசக்கி போட்டுறாத பாரதி. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பாரு, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க கதைக்கு ஒரு நல்ல முடிவை நீயும் அதையும் சேர்ந்து எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லதான், இந்த நேரத்துக்கு மேல. பாரதி, நான் கேஷவ் கூட தான் வந்தேன். அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நீயும் சீக்கிரம் வந்துடு. நான் போயிட்டு வரேன். நான் சொல்றது சரிதானப்பா? தாத்தா, இது என் ஃப்ரெண்டு தாத்தா. இப்ப தெரியுதா யாருன்னு? நான் சொன்னது சரிதான். ஆரம்பத்திலே இதை கவனிச்சிருந்தா பாரதி வேலைக்கு போகாம தடுத்து ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்ப எல்லாம் கை மீறி போயிடும் போல இருக்கே. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க கதைக்கு ஒரு நல்ல முடிவை நீயும் அதையும் சேர்ந்து எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாரதி எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா. நான் தான் அவளை முழுசா நம்பி ஏமாந்து போயிருக்கேன். இல்ல இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. இந்த லதா சொன்னதை பார்த்தா இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பாரதிய வேலைக்கு போக விடாம பாத்துக்கணும். விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்ட உதடுகள் உலருதே. சொல்லு லதா. குட் மார்னிங் பாரதி. கிளம்பிட்டியா? ஆ நீ என்ன பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். இல்லடி, இன்னைக்கு தமிழ அவங்க தாத்தா ஸ்கூல்ல விட போயிருக்காரு. அதனால நான் வேற வழியில் தான் வருவேன். ஓ அப்படியா? சரி ஓகே பாரதி, நான் பாத்துக்கிறேன். சரி நீ சீக்கிரம் வந்துடுண்ண. ம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன நடந்தாலும் நாம அமைதியாக தான் இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது.
என்ன இன்னும் பாரதி ஆளை காணோம்? தமிழ் எப்படியோ அதை இதை சொல்லி அவங்க தாத்தா கூட ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. தனத்தையும் மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போக சொல்லியாச்சு. எப்படியாச்சும் பாரதியை இன்னைக்கு ஆஃபீஸ் போகாம மட்டும் பார்த்துக்கணும்.